ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எறா தொக்கு. இது வந்துட்டு கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலும் சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. இப்போ இந்த ப்ரான் தொக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். இது க்ளீன் பண்ணி 1/4 கிலோ இருக்குது. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். ட்ரையாக வேணும்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம். இப்போ இது எப்படி மேக்ரினேட் பண்ணலான்னு சொல்கிறேன். 10 to 15 மினிட்ஸ் மேக்ரினேட் ஆனால் போதும். ரொம்ப நேரம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன்மே கர்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலே உப்பு சேர்த்துருக்கிறனால நம்ம தாளிக்கும் போது உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே பிணைஞ்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ரான் தொக்கை நல்லா வரதுக்கு ஒரு சிம்பிள் டிப்பு சொல்கிறேன். எப்போவுமே ப்ரான் தொக்கை இல்லை ஃபிஷ்ஷு, நீங்கள் மெரைன் ஃபுட்ஸு இல்லை சீ ஃபுட்ஸ் எது நீங்கள் எடுத்தாலுமே அதில் வந்துட்டு இந்த பட்டை கிராம்பு வகைகள் அந்த ஸ்பைசஸ் சேர்க்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் வந்துட்டு அது ரொம்ப எடுத்துக்காது. மேக்ஸிமம் மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர் பவுடர், இந்த இதிலே வச்சு மேக்ஸிமம் ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சீ ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒன் ஆஃப் த டிப். இது 15 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஆனியன்ஸ் எல்லாம் சாப் பண்ணி அதை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன்ஸை சாப் பண்ணி எடுத்தாச்சு. அது கூட 2 குண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன், 3 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு ஜீரகம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தொக்குக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஹீட் ஆனதும் காஞ்ச மிளகாய், அப்புறம் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. எப்போவுமே கருவேப்பிலை போடும்போது கிள்ளி போடுங்க. அதோட மனம் இன்னுமே நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு. ஆல்ரெடி நம்ம இறால்லையும் உப்பு சேர்த்துருக்கிறனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நம்ம தாளிக்கிறதுக்கு இது மட்டும்தான் சேர்க்குறோம். தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டாம். பிகாஸ் நம்ம தயிர் ஆல்ரெடி நிறைய சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால அதுலேருந்தே புளிப்பு ஏறி இருக்கும். ஸோ இதுக்கு வேறு எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. நம்ம மேக்ரினேட் பண்ண ப்ரானை போட்டு அதை ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் தாளிக்க போகிறோம். லாஸ்ட்டாக இறக்கும்போது மட்டும் உங்களுக்கு காரம் நீங்கள் நிறைய எடுத்துப்பீங்க அப்படின்னா குருமிளகு இப்போ இதை பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதுவே நல்லா தண்ணி விடும். இறாலும் நல்லா தண்ணி விடும். நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம் ஸ்மெல், கருவேப்பிலை ஸ்மெல், அப்புறம் நம்ம போட்டிருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசம் உங்களுக்கு இப்போவே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்போவே பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு இவ்வளோ தண்ணி பதம் வேண்டாம், இவ்வளோ கிரேவியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கர்டை கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரையாகவே உங்களுக்கு கிடைக்கும். ப்ரான் ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது.
மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் குள்ளே நம்ம குக் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுற போகிறேன். இடையில பார்த்துக்கோங்க, அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இதை க்ளோஸ் பண்ணி அதை வேக விட்டுறணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி விட்டுருச்சு. உங்களுக்கே தெரியும் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பட் இது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகணும். இப்போது கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியே குக் பண்ணுங்கள். அது கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும். உப்பு இந்த டைம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரான் மேக்ஸிமம் குக் பண்ணும்போது 15 மினிட்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் சிம்லேயும், நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயும், லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு எகெயின் நல்லா லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரான் அவ்வளோ டைம், அதுதான் 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் ப்ரானோட குக்கிங் டைம். நிறைய நேரம் ப்ரான் பண்ண ஹார்ட் ஆகிட்டே இருக்கும் ப்ரானு. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரானை வந்து நீங்கள் கிண்டி விடணும். இல்லை அப்படின்னா அது கீழே அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்குறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி பெப்பர் பவுடரை மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆப்ஷனல் தான். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது நான் மேக்ஸிமம் இப்போ ஒரு 10-12 மினிட்ஸ் கூட குக் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்குள்ளே தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி இலைகள் போட்டு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக ஜூஸியாக இருக்குது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூடான சாப்பாடு கூட இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ப்ரான் தொக்கு கூட ஃபேவரட் காம்பினேஷன் எப்போவுமே ரசம் தான். நான் இன்றைக்கி புளி ரசம் செஞ்சுருக்கேன். உங்களோட ஃபேவரட்டான காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். பாய்.